சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/7/2024 புதன்கிழமை, ஆடி மாதம் 8ஆம் நாள். திருதியை திதி காலை 7:30 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சதயம் நட்சத்திரம் இன்று மாலை 6:14 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார, விவசாய அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தியோ அல்லது புதிய ஒன்றை அறிமுகமாக ஆரம்பமாக செயல்படுத்தியோ அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல மங்கள யோகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும். சொல்வதை செய்து காட்டக்கூடிய, செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் என்கின்ற ஒரு அடைமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திரும்பக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக ஒரு பணவரவு இல்லாத நிலைமை, அல்லது ஒரு கடன் அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல பேரை காப்பாற்ற முடியாமல் போச்சு, அல்லது சொன்ன ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு நிலையில் நான் செய்து காட்டியிருக்கணும், அது வேறு மாதிரியாக போயிடுச்சு என்கின்ற மாதிரியான மனக்குறையோடு இருந்து வருகின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வாக்குப்பலிதம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சகோதரர்களிடையே இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்கு இதுவரைக்கும் சொல்லிய அல்லது செய்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் மனப்பூர்வமாக அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சகோதரிகளுடைய மேன்மைகள் இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சகோதரர்களுடைய மேன்மை இருக்கும். அதாவது ஆணுக்கு அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, இந்த மாதிரியான உறவுகளில் மிகச்சிறப்பான நல்லவைகளும், பெண்ணுக்கு சகோதரர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான பணவரவு வரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க. இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகாதிபதி செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே மங்கள யோகத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு மிகச் சிறப்பாக விட்டு கொடுக்கும் தன்மையோடு இருக்கக்கூடிய நல்ல நாள். விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருக்கக்கூடிய தம்பதியர் கூட இன்றைக்கு ஒருவருடைய தரப்பு நியாயத்தை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் 1000 அடித்து கொண்டாலும் சலித்து கொண்டாலும் இவர் என்னுடைய கணவர், இவர் என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு பெருமித உரிமை உணர்வு இன்றைக்கு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்குள்ள வருங்க. உண்மையை சொல்ல போனால் எந்த ஒரு தம்பதிகளும் அப்படியே எந்த நேரமும் கொஞ்சிக் கொண்டு இருப்பதில்லை, எந்த நேரமும் சண்டை போட்டு கொண்டும் இருப்பதில்லை இல்லையா? வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் கலந்தது தான வாழ்க்கை. இந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டியான உணர்வுகள் 1000 தான் நாம் அடித்து கொண்டாலும் சண்டை போட்டு கொண்டாலும் இந்த குடும்பம் என்கின்ற தேருக்கு நம்ம 2 பேர் தாங்க சக்கரம் என்பது போன்ற ஒரு நல்ல நியாயமான உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு மனைவி வழி செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கணும், அல்லது மனைவிக்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருள், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சமமாக வேலை செய்யக்கூடிய நாளில் இந்த சில விஷயங்கள் பெண்ணுக்கு மட்டுமே உரித்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு தேவையான வீட்டு பொருள் ஒன்றை வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடத்துல மங்கள யோகம், அதாவது 6ஆம் அதிபதி செவ்வாய் இன்றைக்கு 6ஆம் வீட்டையே பார்க்கிறார். கடன் பற்றிய எண்ணங்கள், கலக்கங்கள் இன்றைக்கு கொஞ்சம் வரும். ஏற்கனவே 2-3 மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்குது, அல்லது ஒரு மாத வாடகை கட்ட முடியாமல் இருக்குது. மாதமானால் இதை நம்ம கொண்டு போய் செலுத்தியே ஆகணும், இதை செய்ய முடியாமல் இருக்கிறோம். இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, அல்லது இதை எப்படி சரி செய்வது என்பது போன்ற எண்ணங்களில் மனம் இருக்கக்கூடிய கடன் பற்றிய கலக்கங்களும் குழப்பங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் ஒன்றும் தலைக்கு மேலே போயிடாது, அதை விட நமக்கு அந்த மாதிரியான ஒரு சொத்து இருக்கிறது, இந்த மாதிரியான ஒன்று இருக்கிறது. எதுக்கு இந்த கடனை வச்சுக்கிட்டு, இந்த சொத்தை விற்று டக்குன்னு அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியாக
இருப்போமே, இந்த மாதிரியான எண்ணங்களும் கடனை தீர்ப்பதற்கான உதவிகள், அதற்கான எண்ணங்கள், அதற்கான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே 6ஆம் இடம் வேலையையும் குறிக்கும் என்பதால் வேலை விஷயங்களில் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்க, வேலையை விட்டுடலாமா, வேலையை பார்க்கலாமான்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிலைத்த எண்ணங்கள் வரும். வேலையை விட்டு விட்டாலும் கூட இனிமேல் சிரமங்கள் இருக்காது, இதை விட வேறு நல்ல வேலை தேடிக்கலாம், அல்லது ஒரு தொழில் அமைப்புகளோடு சம்பந்தப்பட்டு சொந்தமாக தைரியமாக வயசு ஒரு 40 ஆகுது, 50 ஆகுது, 30 தாண்டி விட்டது, நாம் சொந்தமாக ஒரு தைரியமாக தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. வருமானம் இனிமேல் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் சிக்கல்லிருந்து வெளிப்படக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். அதாவது வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகுதான் ஏதாவது ஒரு நல்லவைகள் விடிவுகள் தெரியும். ஆக அஷ்டமச்சனியின் தாக்குதல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மங்கள யோகம் செயல்பட்டு பண வரவு வந்து இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள், உலகத்தையே இன்றைக்கு பொதுமைப்படுத்துவது, ஒருமைப்படுத்துவது அந்த பணம் என்கின்ற ஒரு சிறிய செவ்வக காகிதம் தானே. அந்த பணம் இல்லாதனால தானே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை இருந்தாலும் பணத்தை கொண்டு ஓரளவிற்காவது அதை சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லையா. அந்த பணத்தை இதுவரைக்கும் சம்பாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பணம் வரும் வழிகள் தெரியப்படக்கூடிய, அதிலிருந்து சில நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறவங்க, ஏற்கனவே விவசாயம் பண்ணுறவங்க, ஏற்கனவே ஒரு சிறிய தொழில், சின்ன குறுந்தொழில் வச்சுருக்கிறேன், நான் மட்டும்தான் உழைக்கிறேன், அல்லது கூட என் மனைவியை வச்சுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை வச்சுருக்கிறேன், ஆயினும் அது இன்னும் சரியாக வரமாட்டேங்குது, எங்களுடைய குடும்பத்திற்கே தேவைகளுக்கு பத்தாம தான் இருக்குது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எளிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவுகள் தெரியக்கூடிய சுப வருமானங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் மேன்மை நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். 10ஆம் இடத்துல செவ்வாய் மங்கள யோகத்தில் குறிப்பாக தசம அங்காரகான்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு நிலைகளில் இருக்கிறார். இதுவரைக்குமே ஒரு பட்டம் பதவி பெற முடியாதவர்கள், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன், ஒரு பொதுநல அமைப்புகளில் இருக்கிறேன், ஆனால் நேரடியான அதிகாரம் பச்சை எங்களை கையெழுத்து போகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அதிகாரத்தை பெற முடியாதவர்களுக்கு உரியவர்கள் அங்கீகாரம் வழங்கி அந்த அதிகாரம் வருவதற்கான ஆதார முனைப்பு அமைப்புகள் துவங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைக்கே ஒரு சில பலன்கள் நடந்து விடாது என்றாலும் கூட இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாத காலத்திற்குள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு நேரடியான அதிகாரங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறது. நீதித்துறை, நிதித்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு பேங்க்ல வேலை செய்கிறவங்க, கோர்ட்ல வேலை செய்கிறவங்க அனைவருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்க முடியாத நிலைமை வருகின்ற ஒரு தீபாவளிக்குள்ளேயே அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் குருமங்கல யோகம் நிறைவாக அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு. 3ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் வீட்டோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறார். தைரிய வீரியஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய சிறு குறு பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும். அதுவும் தகவல் தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் அமைப்புகளில் இருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு தொலைபேசி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒளி படக்காட்சி துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். செய்திகளை கடத்தக்கூடிய குரியர் சம்பந்தப்பட்டவைகள், தபால் தந்தி அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்க, மத்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மேலதிகாரிகளோடு இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நீங்களே மேலதிகாரியாக வரக்கூடிய ப்ரமோஷன் போன்றவைகளையும் இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு 4 மாத காலத்திற்குள் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய திருப்பு முனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அப்பாவுடைய அண்ணன் தம்பிகள் என்று சொல்லப்படக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் போன்ற சகோதர சகோதரிகளோடு இணக்கமான உறவை பேணுகின்ற நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பணம் வரக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும்.
இணைய வழி அமைப்புகள் சமூக ஊடகங்களில் சம்பாதிக்கணும், அதன் மூலமாக பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பாராத திடீர் புகழை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இது அப்படியே சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை துறை போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் வரணும், தொலைக்காட்சியில் வர்றதன் மூலமாக அப்படியே சினிமாவிற்கு போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான வாய்ப்புகள் அதனை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள், ஏற்கனவே ஒரு இடத்துல பணம் இழந்திருந்தீங்க, ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வைத்திருந்து பணம் வாங்க முடியல, இந்த மாதிரியான கைவிட்டு போய்விட்டது, இனிமேல் அது திரும்ப வராது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை, தொலைத்த இடத்தில் தான் தேடணும்னு நினச்சிக்கிட்ட எண்ணத்தில் இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ அல்லது உறவாகவோ அல்லது இனிய அனுபவமாகவோ போனவைகள் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றபடி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான திருநாளாக இந்த நாள் அமையும். மிகச்சிறப்பான லக்ஷ்மிகரமான நாள் அப்படின்னு சொல்லிடலாம். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இன்றைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது, எதை செய்யக்கூடாதுன்றது தெரிஞ்சிட்டாலே எதை செய்யணுன்றது தெரிஞ்சிடும் இல்லையா. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது தானே. நல்லதும் கெட்டதும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டது தான். கெட்டதை வைத்து தான் நல்லதை அடையாளப்படுத்திக்க முடியும், நல்லதை வச்சு தான் கெட்டதை அடையாளப்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி எதை செய்யக்கூடாது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் அடையாளப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சுபத்துவமாகி ராசியவே பார்க்கிறார். ராசியை இன்னொரு சுபகிரகமான குருவும் பார்க்கிறார். சுக்கிரனும் பாக்கியத்தில் வலுத்திருக்கின்ற இந்த நாள் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். அப்படி ஒன்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த கஷ்டம், ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு இருந்த வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி இன்றைக்கு வயதிற்கேற்ற ஒரு நிம்மதியான சூழலில் நான் கண்டிப்பாக இருக்கிறேன். ஒரு கல்வியை நல்ல விதமாக முடிச்சுட்டேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலை அமைப்புகளிலிருந்து இப்போ ப்ரொமோஷனை நோக்கி போய்கொண்டு இருக்கிறேன். அல்லது ஒரு வேலையும் பார்க்குறேன், ஒரு தொழிலும் செய்கிறேன். வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தொழில் கொஞ்சம் நன்றாகவே இருக்கிறது. அல்லது வயதிற்கேற்ற வகையில் இந்தந்த இடத்துல ரிட்டையர்டு அமைப்புகளை இதுக்கு மாதிரியான ஒரு நிம்மதியான சூழலில் ஆரோக்கியத்தின் பொருட்டு சில பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அந்தந்த வயதுகளில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமான விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவுகள் இருக்கக்கூடிய, வயதிற்கேற்ற இனிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது. அமோகமான நாளான இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. பாபர்கள் 3, 6, 11 இருந்தால் நல்ல பலன்கள் செய்வார்கள் என்றாலும் கூட அவர் சுபத்துவமாக இருக்கணும். இன்றைக்கு 5, 12ஆம் அதிபதியான செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு இணைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. 12ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. அப்போ 12ஆம் இடம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கும்போது என்ன நடக்கும்? பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும், செலவுகளின் மூலமாகவும் இன்றைக்கு நன்மைகள் இருக்கும். செலவுகள் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும்? கட்டிடங்களின் மூலமான செலவுகள் வரலாம், நெருப்பின் மூலமான செலவுகள் வரலாம், விளையாட்டு சார்ந்த தொழில் அமைப்புகளின் மூலமாக நற்செலவுகள் வரலாம், அல்லது ஒரு நிலையில் காவல்துறை இராணுவம் போன்ற அமைப்புகளோடு தொடர்புள்ளவர்களுக்கு அதற்கான கான்ட்ராக்ட் மூலமான அரசாங்க கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம்ல, அந்தந்த துறைகளுக்கு இந்தந்த ஒரு யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒரு பொருள் வரவு வரக்கூடிய, செவ்வாயின் காரகத்துவங்களில் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அக்கால் தங்கைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அவர்கள் நமக்கு ஏதாவது செய்யக்கூடிய அமைப்பு. இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தியா அண்ணா, இந்தாண்ணா இதை வச்சுக்கோ, தம்பி இதை நீ வச்சுக்கோ, அல்லது தம்பிக்கோ அண்ணனுக்கோ எனக்கு பொருள் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த சரீர உதவியை செய்கிறேன், இந்த மனதார இந்த உதவியை செய்கிறேன் என்பது மாதிரியான பெண்களிடமிருந்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு லாபத்திலே இருக்கக்கூடிய சுப நிறைவு நாள் இன்றைக்கு. எல்லா நிலைகள்லையும் கஷ்டங்கள் நிறைய போகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். நிறைவு நாள்னா அதுதான் அர்த்தம். இனிமேல் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது, எல்லாமே நிறைஞ்சு போச்சு, பக்கெட்டு ரொம்பி போயிடுச்சு, இனிமேல் கீழே வழிய வேண்டியது தான் பாக்கி. அப்போ என்ன, மகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றையோடு தீர்ந்தது என்பதை நிம்மதியாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஐயா, கஷ்டங்கள் வரும் போகும், வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆம், வாழ்க்கை தத்துவம் அதுவாக இருந்தாலும் கூட கடந்த கால சோதனைகள் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிம்மதி வரக்கூடிய அமைப்பு. தைரியமாக எதிர்கொள்ளணும்னா காசு பணம் இருக்கணுமே, அந்த காசு பணம் இருக்கக்கூடிய அமைப்பு. காசு பணம் வந்த உடனே உறவும் நட்பும் அப்படியே கூடி வந்து விடுமே. என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய நண்பர், என்னுடைய
கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இந்த மாதிரி உறவு வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி உறவுகள் தேடி வரக்கூடிய அற்ற குலத்து அருநீர் பறவை போல இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நீர் இருந்த குலத்திற்கு எப்படி பறவைகள் வருமோ அதற்போல ஜனங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு சோதனை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அதிலும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான அத்தனையும் நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை தானே மங்களகரமாக பார்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். மங்கள விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய, மங்கள விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாண கான்ட்ராக்ட் பார்க்குறேன், ஒரு கல்யாணத்தையே நான் தான் நடத்துகிறேன், அல்லது கல்யாணத்தில் சமையல் மட்டும் நான் பார்க்குறேன், கல்யாணத்தில் அலங்காரம் மட்டும் நான் பார்க்கிறேன், அல்லது வெளிப்புற வேலைகள் ஸ்டாக் அமைப்புகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இனிமேல் வாழ்க்கை, வேலை, தொழில் போன்றவைகள் நிறைவாக இருக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. செங்கல் சார்ந்த விஷயங்கள், சிகப்பு நிறம் சார்ந்த விஷயங்கள், ஆற்றங்கரையோரம் ஆற்று மணல் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், கட்டிடம் கட்டி கொடுப்பவர்கள், கட்டிடம் கட்டுவதில் இருக்கக்கூடிய தினசரி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய எளிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட நிறைவான வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டிற்கு நிம்மதியாக போக முடியும் என்கின்ற ஒரு உறுதி மனப்பான்மை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சதயம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 9, 10ஆம் அதிபதிகளான செவ்வாயும் குருவும் 3ஆம் இடத்துல இணைஞ்சு 9ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அனைத்து விதமான வயதிற்கேற்றார் போல மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வட மாநில யாத்திரைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பு. நம்மளே போக முடியலன்னா கூட ஒரு டிராவல்ஸ் வச்சு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஏற்பாடுகள் அல்லது இளையவர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தகுதியான ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை என தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு ஸ்ரீ மகா பெரியவர், புனிதர் ஸ்ரீ ரமணர் போன்றவருடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய நல் பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயதான பெரியவர்கள் நேரடியாக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தன்மை. பரவாயில்லை, இந்த வேலையை நல்லா செஞ்ச ஒரு அறிமுகம் இல்லாதவரோ அறிமுகம் இருப்பவரோ மனதார உங்களை ஆசிகள் சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தைகள் மந்திரம் போல ஒரு அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆசிகளை பெறக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய, சிறியவர்கள் நலமாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, ஐயா நம்முடைய விளக்க பகுதியில் செவ்வாய் சுபத்துவமாக வலுவாக இருந்தாலே, செவ்வாய் 10ஆம் இடத்தோடு சுபத்தன்மையோடு தொடர்பு கொண்டாலே அவர் மருத்துவர்னு சொல்கிறீங்களே ஐயா, நடைமுறையில் பார்க்கும்போது சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அவர் டாக்டராக இருக்கிறாருங்களே ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விளக்கத்தை ஒரு தெளிவாக சொல்ல முடியுங்களா ஐயா அப்படின்னு ஒருவர் நீண்ட ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறார். உண்மைதான். ஆனால் ஜோதிடம்ன்றது மகா பெரிய கடல் இல்லையா, எல்லா பக்கத்தையும் உலகம் முழுக்க அந்த கடல் சூழ்ந்திருக்கிற மாதிரி இந்த பக்கம் கடல் ஆழம் இல்லாததாக ஒரு மேலோட்டமான வெளிர் நிறமாக தெரியும். அப்படியே ஆழமான கடலை பார்த்தீங்கன்னா டீப் சீன்ற ஒரு அடர் நீளமாக தெரியும் இல்லையா, அது மாதிரி கடலுக்குள்ளேயே வித்தியாசங்கள் இருக்கும்போது இந்த மகா சமுத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயும் அப்படியே வித்தியாசங்கள் இருக்கத்தானே செய்யும். உண்மையை சொல்லப்போனால் ஒரு மருத்துவத்திற்கென்று துல்லிய விதியாக நிச்சய விதியாக ஒன்றை சொல்ல முடியும். ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன், குரு, செவ்வாய் ஒருவருக்கு தொடர்பு கொள்வாரே ஆனால் அவர் நிச்சயமாக மருத்துவத்துறையில் இருப்பார். ஆனால் இதில் 3 பேரும் சுபத்துவமாக இருக்கணும், லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும், தசாபக்தி அமைப்போடும் வலுவாக இருக்கணும். தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை நிர்ணயிப்பன நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு அட்டமாதிபதி திசை, 6ஆம் அதிபதி திசை மிக நீண்ட அமைப்பில் நடக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த அட்டமாதிபதி பாபத்துவமாகி அப்படி இப்படி இருக்கிற ஒருவருக்கு டாக்டராகன்ற வாய்ப்பு இருந்தாலும் டாக்டராக முடியாது. ஏன்னா தசாபக்தி நல்லா இல்லைன்னா அவர் எப்படி சம்பாதிப்பார்? டாக்டர் ஆனாலே ஓரளவுக்கு சமூகத்தில் அங்கீகாரமும் ஒரு அளவில் வருமானமும் வந்துடுது இல்லையா.
ஓரளவிற்கு. டாக்டருங்க எல்லாரும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடறது இல்லை, டாக்டருங்க எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடறது இல்லை. ஆனால் எல்லா டாக்டர்களும் ஆயிரக்கணக்கிலாவது சம்பாதிக்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தசாபக்தி வலுவாக இருக்கணுமே. அப்படியென்றால் இப்போது நான் சொன்னேன், ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது ஒரு மருத்துவராக இருப்பார். இந்த மருத்துவத்துறையில் எத்தனை இருக்கு. இப்போ நீங்கள் சனி வளர்த்தவர் டாக்டராக இருக்கிறாரு, சனி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டவர் டாக்டராக இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. உண்மைதாங்க ஐயா. பல் டாக்டருக்கு சனி 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு தான் இருக்கணும். அவரும் மருத்துவர் தான், பல் மருத்துவர். ஏன்னா இவர் MBBS படிக்கிறாரு, அவர் BDS MDS படிக்கிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். முட நீக்கியல்னு என்று சொல்லப்படக்கூடிய ஆர்த்தோ டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா? கால் எலும்பு, கை எலும்பு, கால் கைகளை குணப்படுத்தக்கூடியவர்கள், நரம்பு சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே அங்கே சனி வலுத்துத்தான் கண்டிப்பாக இருக்கும். சனிக்கென்று சில காரகத்துவங்கள் இருக்கின்றது இல்லையா? மருத்துவத்திற்குள்ள எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்ளும். ஒரு புதன் வலுத்தவரை பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டாக்டராக இருப்பார், ரேடியாலஜி டாக்டராக இருப்பார். புதன் சைக்காலஜி அமைப்புகள், சைக்காலஜி டாக்டருங்க யாரும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல. அப்போ சனியின் மருத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்கேனில் கையெழுத்து போடுற டாக்டர் இருக்கிறார். ஒரு பரிசோதனை முடிவை சரியாக பரிசோதித்து விட்டு அதை பார்த்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்கக்கூடியவரும் ஒரு மருத்துவம் படித்த டாக்டராகத்தான் இருப்பார். அப்போ அந்த பரிசோதனை அமைப்புகள், பரிசோதனையை எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே போன்ற ஒரு கதிர்க அமைப்புகளை கொண்ட இன்னொன்று சொல்லுவோமே, அதாவது ஸ்கேன் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த MRI, அந்த இது போன்ற அந்த ஸ்கேன் சென்டர்களுக்கும் இந்த மருத்துவ சனி அமைப்புகள் தேவை. ஆகவே மருத்துவத்தின் பொது அமைப்புகள் என்பது சூரியன் குரு செவ்வாயாக இருந்தாலும் கூட சனி ஒருவருக்கு 10ஆம் இடத்தோடு வலுத்திருக்கும் பொழுது அவர் நேரடியான மருத்துவராக இல்லாமல் ஸ்கேன் சென்டர் மருத்துவராகவோ அல்லது பரிசோதனை அமைப்புகள், மருத்துவமனை நிர்வாகம் கூட சனிதான். அவர் MBBS படிச்சிருப்பார், MD படிச்சிருப்பார். ஆனால் அவர் நேரடியாக இறங்கி வைத்தியம் பார்க்க மாட்டார். அதற்கு பதிலாக அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவராக, நிர்வாக மருத்துவராக இருப்பார். ஆகவே ஜோதிடம் என்பது கடல். இந்த வாழ்க்கையே ஒரு கடல் போன்ற பல பிரிவுகளை கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் சனி 10ஆம் இடத்தோடு அல்லது சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்து 2ஆம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் இருந்தால் மருத்துவம் சார்ந்த அமைப்புகளில் சனியின் தொடர்புகளில் கண்டிப்பாக இருப்பார் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.